ஹினாசான் கொனிச்சிவா. இன்றைக்கி நாங்கள் எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற டோக்கியோ டோமுங்கிற ஒரு இடத்துக்கு தான் போக போகிறோம். ஸோ அங்கே வந்து இலுமினேஷன்ஸ் போட்டிருக்காங்க. யூஸ்வலாக ஜப்பானில் டிசம்பர் மந்த் ஆனாவே, நவம்பர் டிசம்பர் ஆனாவே வந்து இலுமினேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இங்கே பெருசாக கிறிஸ்மஸ்லாம் செலிப்ரேட் பண்ணலானுமே இங்கே நிறைய இடத்துல வந்து இலுமினேஷன்ஸ் போட்டிருப்பாங்க. இலுமினேஷன்ஸ்க்கு பாப்புலரான இடம் வந்து ஜப்பானில் நிறையவே இருக்குது. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக டோக்கியோவில் வந்து அவ்வளோ இடங்கள் இருக்குது. ரொப்போங்கில் இருக்க மிட் டவுன், அப்புறம் இப்போ நாங்கள் போக போகிற டோக்கியோ டோம், அதே மாதிரி ஒடைபாலையுமே ஒரு சின்ன இலுமினேஷன் போட்டிருப்பாங்க. மறுநர்ச்சி இலுமினேஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய இலுமினேஷன் சொல்லிகிட்டே போகலாம். லாஸ்ட் டைம் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 2-3 இலுமினேஷன்ஸ் தான் நான் போய் பார்த்தேன். இன்றைக்கி வந்து டோக்கியோ டோம் சிட்டி நான் போய் பார்க்க போகிறேன். இந்த 4 இயர்ஸில் இந்த டோக்கியோ டோம் சிட்டிக்கு இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் போக போகிறேன். நானுமே ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருக்கேன். வாங்க நீங்களும் எங்களோட இந்த டோக்கியோ டோம் சிட்டியோட இலுமினேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ எங்களோட இடத்துலேருந்து நாங்கள் இந்த டோக்கியோ டோம் சிட்டிக்கு போகணும் அப்படின்னா ட்ரெயின் சேஞ்ச் பண்ணி அப்புறம் வந்து பஸ்ஸு மாறி இப்படிலாம் போக வேண்டியிருக்கும். ஐக்கன் வச்சுக்கிட்டு குளூரில் எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு இப்போது நாங்கள் ஒரு காரை ரெண்ட்டுக்கு எடுத்திருக்கோம். எஸ், பூபால் வந்து இப்போது தான் ஒரு 1 month பிஃபோர் லைசன்ஸ் வாங்கியிருக்காரு. கொஞ்சம் அப்படின்னு இப்படி தான் ஓட்டுறாரு. ஜப்பானோட டிராஃபிக் இதெல்லாம் பார்த்தோன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஒரு 2-3 டைம் எடுத்து ஓட்டுனதுக்கப்புறமா அப்படி வந்து சூப்பராக ஓட்டுறாருன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி எப்படி ஓட்டுறாருங்கிறத இந்த வீடியோவில் அதையும் பார்க்கலாம். இங்கேருந்து எங்களுக்கு ஒரு 25 minutes ஆகும்னு நினைக்கிறேன். நான் வந்து கிளம்பி வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ அவர் வந்து ஐக்கூனை கூட்டிகிட்டு போயிட்டு காரில் எல்லாத்தையும் செட்டில் டவுன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிட்டார். இங்கேயே எங்களுக்கு ஓரெக்ஸ் காருன்னு சொல்லி ரெண்டல் கார் சர்வீஸ் இருக்குது. ஸோ இந்த ஓரெக்ஸ் கார் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் நம்ம எப்படி போய் ரெண்ட்டுக்கு கார் எடுப்போமோ அதே மாதிரி இந்த ஊரில் வந்து இது ஆன்லைனில் நம்ம அப்ளை பண்ணி நமக்கு ஒரு கார்டு வந்துடும். அதை வச்சு நம்ம இந்த காரை ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். ஸோ இது எங்கள் பில்டிங்கில் இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஸோ அவங்க ஆல்ரெடி காரில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இங்கே கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து சைல்டு சீட் இருக்கணும். ஸோ ஐக்கூன் இங்கே சைல்டு சீட்டில் உட்காந்துட்ருக்கான். நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த காரை வந்து ஓரெக்ஸ் கார் ஷேர்லேருந்து எடுக்கும் போது தான் எங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் எடுக்கும்போது எங்ககிட்ட இந்த ஓரெக்ஸ் கார் ஷேரோட கார்டு இல்லை. அப்போ கஸ்டமர் சர்வீஸ்க்கு கால் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து காரில் பண்ணதுக்கு அப்புறம் தான் எங்களால் காரை வந்து அக்சஸ் பண்ணவே முடிஞ்சிச்சு. எங்களுக்கு இந்த காரை ரெண்ட் பண்ணுறதுக்கு தேவையான 3 இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா, இடிசி கார்டு, ஓரெக்ஸ் கார் ஷேர் கார்டு அண்ட் சைல்டு சீட் கண்டிப்பாக எங்களுக்கு தேவையாக இருந்துச்சு. வந்து ரெண்டலுக்கு கார் எடுக்கிறதுக்கு நிறைய கம்பெனிஸ் இருக்கு. நாங்க இப்ப எடுத்திருக்கிறது ஓரெக்ஸ் கார் ஷேர். இந்த கார் ஷேர் வந்து நாங்க எந்த இடத்துல கார் எடுக்கிறோமோ அதே இடத்துல தான் காரை வந்து திருப்பியும் டிராப் பண்ணணும். நம்ம ஊர்ல டிபிக்கலா ஒரு காரை ரெண்ட் பண்றதுக்கு என்ன பண்ணுவோமோ அந்த மாதிரியான வசதி தான் இதுல. பட் அதை தாண்டி இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் ஜூம் கார்ஸ் வந்துருச்சுல்ல. எந்த இடத்துல எடுத்தாலும் சரி நம்ம வேற டெஸ்டினேஷன்ல வந்து அந்த ஜூம் காரோட சர்வீஸ் பிளேஸ்ல போய் விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி இங்க டைம்ஸ் கார்னு ஒண்ணு இருக்கு. அது நம்ம எந்த லொகேஷன்ல வேணாலும் எடுத்துட்டு எந்த லொகேஷன்ல அந்த டைம்ஸோட வேற ஒரு லொகேஷன்ல கூட நம்ம விட்டுடலாம். நாங்க முக்கியமா இந்த ஓரெக்ஸ் கார் ஷேர் ஆப் பண்ணதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது எங்களோட பில்டிங்லயே இருக்கு. ஆல்சோ எங்கேயா வெளியில போயிட்டு நிறைய திங்ஸ் வாங்கிட்டு வரோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கிட்டே வந்து இறக்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஓரெக்ஸ் கார் ஷேர்ல மெம்பர்ஷிப் வந்து என்ரோல் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் டைம் கார் எடுத்து ஓட்ட போகும்போது நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு எங்களுக்கு. ஏன்னா எங்களுக்கு ஜாப்பனீஸ் அவ்வளவா தெரியல. ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் எங்களுக்கு புரிஞ்சிச்சு. ஸோ அதை வச்சுதான் ஏதோ மேனேஜ் பண்ணி போனோம். மேப்ஸ் எல்லாம் வந்து இதுல கார்லயே இருக்கிற மேப்ஸ் ஃபாலோ பண்ணி போனா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம கூகுள் மேப்ஸ்ல வந்து அது வேற மாதிரியான டைரக்ஷன்ஸ் காமிக்குங்கிறதுனால மோஸ்ட்லி கார்ல இருக்கிற மேப்ஸையே ஃபாலோ பண்ணி போறது நல்லதா இருக்கும். இதுல வந்து எந்த சைட்ல வந்து ரைட் எடுக்கணும், எந்த சைட்ல வந்து நீங்க கட் பண்றதுக்கு நீங்க எந்த சைட்ல லேன் மாறணும், அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டீட்டெயில்டா சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் டைம் நாங்க எடுத்துட்டு போகும்போது எங்களுக்கு வந்து கொஞ்சம் அது இங்கிலீஷ்லயுமே அந்த வேர்ட்ஸ் எல்லாம் காமிச்சது எங்களுக்கு ஈஸியா இருந்துச்சு. பட் இந்த தடவை பாத்தீங்கன்னா இது வாய்ஸுமே எங்களுக்கு வரல. எந்த டைம்ல வந்து நாங்க ரைட் லேனுக்கு மாறணும் அப்படிங்கறதுலாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. பட் எப்படியோ மேனேஜ் பண்ணி நாங்க வந்துட்டோம். ஒரு 2-3 இடத்துல வந்து ரைட் எடுக்கிறதுலாம் மிஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் தான் வந்து ஃபைனலா டோக்கியோ டோம்க்கே வந்து சேர்ந்தோம். இங்க பக்கத்துலயே பார்க்கிங் இருந்ததுன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். ஆனா அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு வந்து அது பேக் ஃபயர் ஆனதே தெரிஞ்சிச்சு. ஏன்னா இந்த இடத்துல ஒரு 3 hours பார்க்கிங்க்கு நாங்க விட்டதுக்கே எங்களுக்கு ஒரு 2800 அந்த மாதிரி ஆயிடுச்சு.
ரொம்ப காஸ்ட்லி தான், ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்தது பார்க்கிங்கோட ஃபீ. நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளவு அளவுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் நாங்க போன இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இக்கே நிட்டோரி மாதிரி சும்மா பார்க்க போன இடத்துல எல்லாம் அந்த பில்டிங்லயே இருந்ததெல்லாம் நாங்க பார்க் பண்ணிட்டு போனோம். சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனப்போ அந்த சூப்பர் மார்க்கெட்டோட பில்டிங்லயே நாங்க பார்க் பண்ணிட்டு போனதுனால எங்களுக்கு சார்ஜஸ் எதுவுமே எடுக்கல. பட் இது வந்து ஒரு பப்ளிக் பார்க்கிங்ல வந்து நாங்க பார்க் பண்ணிட்டு போனதுனால எங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்துச்சு. சோ இனிமே சிட்டி உள்ள வந்து பார்க்கிங் பண்ணவே கூடாது, பார்க் பண்ற மாதிரியான இடத்துக்கு வந்து நம்ம கார் எடுத்துட்டு போக கூடாதுன்னு டிசைட் பண்ணிருக்கோம். வெல்கம் டு டோக்கியோ டோம் சிட்டி. எப்படியோ தப்பாக போயிட்டு கரெக்டாக வந்துட்டோம். இது எவ்வளோ இயர்ஸ் தெரியுமா நானும் வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒரு தடவை கூட வந்ததில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வரேன். ஆக்சுவலாக இந்த இடத்துல இருக்க லைட் வந்து ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்குது. பட் வீடியோவில் கலரே தெரியல. பட் நேரில் இது ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இங்கே இது ஒரு ஃபோட்டோ ஸ்பாட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது உள்ளே போய் நம்ம உட்காந்துட்டு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இந்த ஃபோட்டோ ஸ்பாட்டில் எங்களுக்கு நல்ல இன்ஸ்டா வர்த்தியான பிக்சர்ஸ் எல்லாமே எங்களால் எடுக்க முடிஞ்சிச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த இடமும் பார்க்குறதுக்கு. ஸோ இதுதான் டோக்கியோ டோம் சிட்டிக்கு நான் வந்திருக்கிறது ஃபர்ஸ்ட் டைம். இந்த இடத்துல நிறையவே வந்து லொக்கேஷன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஃபோட்டோ ஸ்பாட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு நிறையா பீப்புள் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இங்கே இருக்கிற எல்லா ஈவெண்ட் லொக்கேஷன்ஸையும் நம்ம போய் பார்க்க போகிறோம். ஸ்கூல் இருக்குது, ஒவ்வொரு லெட்டர்ஸாக ஆமாம் 5 இருக்குது. ஏன் இதுக்கு திடீர்னு 5 வச்சுருக்காங்க? 17 இருக்குது. என்ன ட்ரெஷரண்ட், இது சூப்பராக இருக்குல்ல. ஆக்சுவலாக காலையில் இன்னும் நல்லா இருக்கும் தெரியும் போல். சூப்பராக இருக்கு, அழகா. ஜெட் இருக்கு. இதுலேயும் அதே குட்டியாக ராபிட். ஓ இதுதான் நீங்கள் பலூன் போட்ட மாதிரி இருக்குன்னு சொன்னேன். ஓ ஓகே ஓகே. அண்ட் 17 விசிட் அண்ட் எப்படி வச்சுருக்காங்க, சும்மா வச்சுருக்காங்களும். கீழே இருக்கோ கிறிஸ்மஸ் ட்ரீ ஃபுல் வியூ. கீழே போகலாம்.
அங்க வரிசையா இருந்த ட்ரீஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து லைட் செட்டிங்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு ஒரு செகண்ட்ஸ்க்கு ஒரு ஒரு டியூரேஷன்ல வந்து கலர் சேஞ்ச் ஆயிட்டே இருந்தது. அது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருந்துச்சு. ஆனா ஐகானை வச்சுட்டு எங்களால நைட் டைம்ல எதையுமே பார்த்து ப்ராப்பரா என்ஜாய் பண்ணவே முடியல. அவன் ஓடிக்கிட்டே இருந்தான். அவன் ஸ்ட்ராலர்லயும் உட்காரல அண்ட் இருட்டுல ஓடிட்டே இருந்தான். ஆக்சுவலா இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோலயே ஒரு ஒரு கும்பலா கூட்டம் வந்து பயங்கரமா வெளியில வர ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க எதுக்கு வந்தாங்க, எங்க இருந்து வந்தாங்கன்னே எங்களுக்கு தெரியாம ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி போயிருந்தோம். அண்ட் அந்த டைம்ல இவன் அந்த கும்பலோட கும்பலா சேர்ந்து ஓட ஆரம்பிச்சிட்டான். ஸோ என்ன பண்றதே தெரியாம எங்களால ரொம்ப என்ஜாய் பண்ண முடியாம தான் நாங்க வந்து இந்த illuminations வந்து ட்ரெயின் பிடிக்க ஓடலப்பா. இங்க எல்லாரும் இங்கேயே போறாங்கன்னு தெரியல. எங்கடா அவசரமா ஓடுறீங்க? சொல்லிட்டு போங்கடா, பயமா இருக்கு. நான் அந்த கிறிஸ்மஸ் இது எடுக்கவே இல்லை. ஓகே, போகும்போது எடுக்கலாம். வீடியோவில் தான் எடுப்பேன். ஆக்சுவலாக முன்னாடி நான் அந்த பேக்ரவுண்டில் வாய்ஸ் பேசுறதுக்கு தான் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி தான் மைக் வாங்கினேன். ஆனால் இப்பயும் நான் சிக்ஸாக பேசிட்டு வரதுனால அது எல்லாத்தையும் திருப்பி போட முடியாது. எங்கடா போகிறீங்க எல்லாரும்? யாரோ அதுதான் ஐ திங்க் இங்கே யாரோ வராங்கன்னு வரும்போதே எல்லாம் அந்த போர்டு வச்சுட்டு என்னென்னமோ கையில் வச்சுட்டு ஐயோ இது போயிட்டு வராங்க. அதாவது வீக்கெண்ட் டேஸில் போனால் தான் ரொம்ப கூட்டமாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் ஃப்ரைடே ஈவினிங்காக போனோம். நாங்கள் போனப்போ வந்து அவ்வளோ கூட்டமே இல்லை. நாங்கள் ரொம்ப ஹாப்பி, பரவாயில்ல நம்ம வந்து சாட்டர்டே சண்டேஸில் வந்தால் ரொம்ப கூட்டமாக இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். கொஞ்ச நேரத்தில் வந்து அவ்வளோ கும்பல் வந்து எங்கேயுமே அந்த பிக்சர்ஸ் எடுக்க முடியல. எல்லா இடத்துலையும் அவ்வளோ கூட்டம் வந்து நிறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்கு மேலே இங்கே இருந்தால் எங்களால் சர்வே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இருந்த ஒரு சில ஸ்பாட்ஸை மட்டும் நாங்கள் பார்த்துட்டு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டோம். இது வந்து ஒரு பிரம்மாண்டமான இலுமினேஷனான்னு கேட்டிங்கன்னா
கண்டிப்பாக கிடையாது. இது ரொம்பவே சின்ன எலிமினேஷன் தான். பட் இங்கே கிட்ஸ் கூட கூட்டிகிட்டு வந்தாவோ இல்லைனா நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வந்தாலுமே என்ஜாய் பண்ணுறதுக்கான அம்யூனிட்டிஸ் இருக்க மாதிரியான ஒரு இடம் தான். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்தால் நல்ல ஃபோட்டோ ஸ்பாட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது அண்ட் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்தால் விளையாடுறதுக்குன்னு நாங்கள் நிறையவே குட்டி குட்டியான ஈவெண்ட் பிளேசஸ்லாம் இருந்தது. ஐக்கூன் வந்து எதுக்குமே கோஆப்ரேட் பண்ணலை. ஸோ அதனால நாங்கள் சும்மா இந்த இடத்த மட்டும் பார்த்துட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். பட் நிறையவே வந்து இடம் இருக்குது கிட்ஸ் வச்சுட்டு விளையாடுறதுக்கு. மேபி இன்னும் கொஞ்சம் இயர்லியாக நாங்கள் வந்து ஒரு 3 o'clock போயிருந்தோம்னா குளிருக்கு முன்னாடி விளையாடிட்டு அதுக்கப்புறம் எலிமினேஷன் பார்த்துட்டு நாங்கள் வந்திருக்கலாம். நாங்கள் போனது 8 மணிக்குங்கிறதுனால ரொம்ப குளிர ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஸ்பாட்ஸை மட்டும் பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு சீக்கிரமாக வந்து வைண்ட் அப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து ஒரு குட்டி அம்யூஸ்மெண்ட் பார்க்குன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு இருக்குது அண்ட் ஜெயின் ஃபீல் இருக்குது, ஒரு ஷிப் மாதிரி இருக்குமே அந்த ரைடு, அண்ட் குட்டி பசங்களுக்கு நிறைய ரைட்ஸ் இருக்குது இந்த இடத்துல. ஸோ ஒரு ஈவினிங்காக வந்தோன்னா கண்டிப்பாக கிட்ஸோட என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு சூப்பரான இடம் தான். நாங்கள் குளிரில் வந்ததுனால நாங்கள் எதையுமே பெருசாக பார்க்கல. அண்ட் ஒரு 8:30 ஆன உடனே ரொம்பவே குளிர ஆரம்பிச்சிருச்சு அங்கே. ஸோ நாங்கள் ஒரு 9 o'clock வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு தென் அங்கேயே ஒரு பீட்சா கடையில் வந்து ஐக்கூனுக்கு ஏதோ சாப்பிட வாங்கி கொடுத்துட்டு தென் நாங்கள் ரிட்டர்ன் போக ஆரம்பிச்சிட்டோம். ஆல்சோ நாங்கள் இன்றைக்கி வந்து 3 ஹவர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த காரை ரெண்ட் பண்ணியிருக்கோம். அப்படிங்கிறதுனால நாங்கள் திருப்பி எடுத்துகிட்டு போய் அந்த 3 ஹவர்ஸ்க்குள்ளே விடலை அப்படின்னா எங்களுக்கு சார்ஜஸ் ஜாஸ்தி ஆகுங்கிறதுனால ரொம்ப கடகடன்னு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அவ்வளோதான், எங்களோட எலிமினேஷன் டே அவுட் வீடியோ இதோட முடியாது. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா ட்ராவல் வித் இந்து இன் ஜப்பான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட உங்களை நான் பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.